பிரச்சனைகள் வரும்போது நம்ம ரொம்ப அழகாகத்தான் மாறுவோம். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஐயோ பிரச்சனை அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு பெரிய மரம் இருக்கு, காத்து அடிக்கும் போது இந்த மரம் ஆடும், பயங்கரமா ஆடும். நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஐயோ காத்து அடிக்கிறது, இந்த மரம் உடைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. மரம் சந்தோஷப்படும். ஏன்னா காத்து அடிக்க அடிக்கத்தான் மரம் வேறு ஆழமா போகும். அசைஞ்சு கொடுத்து வேறு இன்னும் ஆழமா போகும். அப்ப நீங்க பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க உங்க வேறு ஆழமாத்தான் போகும். உங்களுடைய வாழ்க்கை அழகாகத்தான் மாறும் என்பதை மறந்துடாதீங்க. அப்ப தேவ சித்தத்தின்படி நீங்க ஜெபம் பண்றதுல நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. யாக்கோப கொலை செய்யறதுக்கு, யாக்கோப கொன்னு போடுறதுக்கு ஏசா 400 பேரோட வாரான். ஆனா வந்தவன் என்ன செஞ்சான்னு பைபிள்ல போட்டிருக்கு. வந்தவன் ஏசாவ யாக்கோப கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து, என்னப்பா இவ்வளவு நாள் எங்க போன அப்படின்னு அவன் விசாரிக்கிறான். 33ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை என்ன செஞ்சான, கட்டி கொண்டு, கழுத்தை கட்டி கொண்டு